Dear plus one commerce students, good morning. Today we shall continue the functions of commercial banks. Creation of credit. Creation of credit. Apart from the currency money issued by the Reserve Bank of India, the credit money in circulation, credit created by commercial banks influence the economic activities of a country to a large extent. Credit money of commercial banks is far greater in volume than the currency money. The volume, the purposes, and the sector to which this credit money is to be channelized. All these are implemented by commercial banks under the guidance of the Reserve Bank of India. கடன் உருவாக்குதல் வணிக வங்கிகளினுடைய மற்றொரு பணி கடன் பணத்தை உருவாக்குதல். இந்திய ரிசர்வ் வங்கி ரூபா நோட்டுகளை வெளியிடுவதோடு வணிக வங்கிகள் மூலமாக கடன் சுழற்சியை உருவாக்குகிறது. வணிக வங்கிகள் வழங்கும் கடன் பணம் மொத்த ரூபாய் பண மதிப்பை விட பெரிய அளவில் இருக்கிறது. மொத்த ரூபாய் பண மதிப்பை விட பெரிய அளவில் இருக்கிறது. Now we shall see the KYC. Know your customer norms. Know your customer KYC norms. KYC means know your customer. It is the generated rule to be followed by banks to get information regarding the identity and address of the customers. This rule helps to ensure that banks' services are not misused. The KYC process is to be completed while opening the accounts. These days, these details should be updated periodically. A person willing to open the bank account should submit proof of identity and proof of address together with a recent photograph. என்ன சொல்கிறாங்க? Know your customer என்பது உங்கள் வாடிக்கையாளரை நீங்கள் அறிக. வங்கிகளில் நாம் கணக்கு ஓப்பன் பண்ணுறதுனால வங்கி இந்த வாடிக்கையாளர் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பல விவரங்களை பெற்றுக்கொள்கிறது. வாடிக்கையாளரின் அடையாளம் மற்றும் முகவரி போன்ற தகவல்களை வங்கி பெற்று வைத்திருக்கும். இது ஒரு பொதுவான விதிமுறை. வாடிக்கையாளர் பற்றிய விவரங்களை வங்கி பெற்று வைத்திருக்க வேண்டும். அவரோட முகவரி, அடையாளம் இதெல்லாம் பெற்று வைத்திருக்க வேண்டும்ங்கிறது ஒரு பொதுவான வங்கியினுடைய விதிமுறை. இந்த விதி வங்கி சேவைகளை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு உறுதிப்படுத்துவதற்கு உதவுகிறது. வங்கியில் கணக்கு தொடங்கும் போதே இந்த KYC நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது. ஆமாம், நீங்கள் வங்கியில் கணக்கு ஆரம்பிக்கிறப்பவே ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் கொடுத்துருவீங்க. உங்களை பற்றிய எல்லா தகவல்களையும் அந்த விண்ணப்ப படிவத்திலே நீங்கள் நிரப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த KYC நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விவரங்கள் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட வேண்டும். வங்கி கணக்கை தொடங்க விரும்புகிறவர் சமீபத்திய புகைப்படத்தோட அடையாளத்திற்கான சான்று ஒன்றும் முகவரி சான்று ஒன்றும் சமர்ப்பிக்கணும். 6 documents have been notified by the Government of India as officially valid documents for the proof of identity. They are passport, driving license, voter's identity card, PAN card,
Aadhaar card issued by UIDAI and NREGA job card. The person should submit any one of these documents as the proof of identity. If such document also contains his address details, then it will be accepted as a proof of address. If not, then another officially valid document which contains the address details need to be submitted. 6 ஆவணங்கள் இந்திய அரசினால் அதிகாரப்பூர்வமாக செல்லுபடியாகும் ஆவணங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 ஆவணங்கள் என்னென்ன? கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, நிரந்தர கணக்கு எண் அதான் பேன் கார்டு, ஆதார் அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு அட்டையை கட்டாயம் சமர்ப்பிக்கணும். ஆள் அடையாளத்திற்கு சமர்ப்பிக்கும் அட்டையில் முகவரி சான்று இருந்ததுன்னா, ஆதாரம் இருந்துச்சுன்னா, முகவரிக்கான ஆதாரம் இருந்ததுன்னா அதே முகவரி சான்றுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி இல்லைன்னா அதிகாரப்பூர்வமாக செல்லுபடியாகும் வேறொரு ஆவணத்தை முகவரி சான்றுக்கு ஆதாரமாக விவரங்களோடு சமர்ப்பிக்க வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.